பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் உபதேசங்கள். தண்ணீரும் நாராயணன் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் சில தண்ணீரைத்தான் பூஜைக்கு பயன்படுத்தலாம். சில தண்ணீர் குடிப்பதற்கோ பூஜைக்கோ பயன்படாது. அதுபோலவே நல்லவன் கெட்டவன், பக்தன் பக்தன் அல்லாதவன் என்று எல்லோரின் இதயத்திலும் நாராயணன் இருப்பது என்னவோ உண்மைதான். ஆனாலும் தீயவர்கள், பக்தர்கள் அல்லாதவர்கள், துஷ்டர்கள் இவர்களோடு எந்தவித உறவும் வைத்து கொள்ளக்கூடாது, பழகக்கூடாது. தீயவர்கள் கெடுதல் செய்ய வந்தாலோ கெடுதல் செய்தாலோ நாம் சும்மா இருக்க வேண்டுமா? உலகில் வாழ நேரும்போது தீயவர்களிடமிருந்து நம்மை காத்து கொள்ள சிறிது தமோகுணத்தை காட்டுவது அவசியம்தான். ஆனால் அவர்கள் தீமை செய்கிறார்கள் என்பதற்காக நாமும் அவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது. தீயவர்களிடம் சீர வேண்டும். அவர்கள் நமக்கு தீங்கு செய்யாமல் இருப்பதற்காக அவர்களை பயமுறுத்த வேண்டும். ஆனால் அவர்கள் மீது ஒரு நாளும் விஷத்தை செலுத்திவிடக்கூடாது, தீமை செய்யக்கூடாது. இறைவனது படைப்பில் மனிதர்கள், மிருகங்கள், செடி கொடிகள் என்ற பல்வேறு உயிரினங்கள் உள்ளன. மிருகங்களில் அமைதியானவை உள்ளன, பயங்கரமானவை உள்ளன. இப்படியே மனிதர்களிலும் நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். அமைதியானவர்களும் இருக்கிறார்கள், பயங்கரமானவர்களும் இருக்கிறார்கள். உலகியல் மனிதர்களும் இருக்கிறார்கள், பக்தர்களும் இருக்கிறார்கள். மக்களை 4 வகையாக பிரிக்கலாம். பத்தர்கள், முமுட்சுக்கள், முக்தர்கள், நித்தியர்கள். நாரதர் போன்றோர் நித்தியர்கள். இவர்கள் மக்களின் நன்மைக்காக, அவர்களுக்கு போதிப்பதற்காக உலகில் வாழ்கிறார்கள். பத்தர்கள் அதாவது பதர்கள், உலகியலில் கட்டுண்டவர்கள், பகவானை மறந்தவர்கள், மறந்தும் கூட அவரை நினைக்காதவர்கள், இவர்களும் இருக்கிறார்கள். அடுத்து முமுட்சுக்கள், முக்தியை நாடுபவர்கள். ஆனால் இவர்களில் ஒரு சிலர் முக்தர் ஆகிறார்கள், சிலரால் முடிவதில்லை.